இசிஜி ரெடி பண்ணுங்க சீக்கிரம். கேக்குறேன்ல, சொல்லுங்க தயவு டாக்டர். செஞ்சு நீங்களா வெளியில இருங்க ப்ளீஸ். அவனுக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஷாக் ஏற்பட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவருக்கு எந்த விதமான ஷாக் ஏற்படக்கூடாதுன்னு. இப்போ அவருடைய ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அவரை இனிமேல் நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவர் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கோங்க. டாக்டர் ப்ளீஸ் எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. திடீர்னு விக்ரம்க்கு என்ன ஆச்சு? அவருக்கு செகண்ட் அட்டாக் வந்திருக்கு. எல்லாரும் முன்னாடி இதை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு எல்லாம் வெளியே போங்க. ப்ளீஸ் எங்களை வாழ விடு. எங்க வாழ்க்கையில இருந்து நீ போயிடு. என்ன உன்னோட கெட்ட பார்வையை இந்த வீட்ல இருந்து விலக்கிடு. ப்ளீஸ் பிராச்சி பிராச்சி ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. உங்க அப்பா அம்மாக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கும் விக்ரம்க்கும் ஏற்படக்கூடாது. ப்ளீஸ் எங்களை விட்டு விலகிடு. நீ எங்கேயாவது போயிடு பிராச்சி. தயவு செஞ்சு எங்களை வாழ விடு. என்ன தயவு செஞ்சு எங்களுக்கு உயிர் பிச்சை கொடு. போ இங்கிருந்தே. இதனாலதான் நான் உன்னை ராசி இல்லாதவன்னு சொல்றேன். எப்பெல்லாம் நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறியோ அப்பெல்லாம் ஏதாவது தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கு. நீ ரொம்பவே அதிர்ஷ்டம் இல்லாதவ. அதனாலதான் உன் அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு போனாங்க. உன் கூட நான் எந்த உறவும் வச்சுக்க விரும்பல. I don't want to. அபியும் பிரக்யாவும் பிரிஞ்சு போயிட்டாங்க. உன்னாலதான் அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை ஏற்பட்டது. நல்ல வேலை தனு என் லைஃப்ல திரும்பி வந்துட்டா. அட்லீஸ்ட் ரியாவுக்கு உன்னை விட ஒரு நல்ல அம்மா கிடைப்பால. Something is wrong. What's wrong? Let me check. பேப்பர்ஸ்ல எதுவும் பிரச்சனை இல்ல. எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதா? என்னோட விஷன் அப்படியே பிளர் ஆகுதா? எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸா தெரியுதா? Oh shit. Actually என்னன்னா நம்ம ட்ரிங்க்ஸ் இருக்கு அது எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். What? அது வந்து இருங்க நான் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன். It's a blender. I'm so sorry. அது என்னன்னா என்னோட ட்ரிங்க்ல நான் கொஞ்சம் வோட்கா மிக்ஸ் பண்ணா எனக்கு வாசனையே வரல. ஆனா உங்களுக்கு தெரியலையா என்ன? I guess அது வந்து என்னோட கவனம் பேப்பர்ஸ்ல இருந்தது, அதனால நான் கவனிக்கல.
இது வரைக்கும் நீங்க குடிச்சது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா குடிச்ச உடனே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஐ ஹேவ் ட்ரைட். கண்டிப்பா ஏதாவது ஒரு பார்ட்டில நீங்க குடிச்சிருப்பீங்க. வீட்ல. சார் என்னாச்சு? செக்யூரிட்டி உன்னை நான் எப்படியாவது செக்யூரிட்டி கிட்ட ஒப்படைச்சிடலான்னு அப்ப நினைச்சேன். ஆனா உன்னை நானே பாத்துக்கிறேன்டா. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. யூ டோன்ட் லைக் மீ, யூ லைக் ஹிம். அப்ப அவன் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா நீ அவன் கூடவே வண்டியில வா. நான் இதுக்கு டாக்ஸி எடுத்துட்டு போனோம். என்னோட கார் கீயை கொடுங்க. என்னோட கார் கீயை கொடுங்கன்னு சொன்னேன். லிசன், என்னோட காரோட கீயை கொடுங்கன்னு சொன்னேன். கௌதம், 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 are you okay? ப்ளீஸ் நீங்க டாக்டருக்கு கால் பண்ணுங்க. நான் இதோ வந்துடுறேன். சார் சார் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? தூக்கு எழுந்திருங்க சார். மெதுவா மெதுவா. நீ என்ன சொல்றியோ அததான் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா உன் கண்ணீர் என்ன சொல்லுதோ அதை என்னால மட்டும்தான் கேட்க முடியும். நீ ரன்வீர் மேல இப்பவும் உயிரே வச்சிருக்க. அதை என்கிட்ட இருந்து உன்னால எப்பவும் மறைக்க முடியாதுமா. நானும் என் பையன் மேல உயிராதாமா இருக்கேன். என்னோட பையன் உன் புருஷமா. அவனுக்கு இப்ப 2வது அட்டாக் வந்துடுச்சு. தயவு செஞ்சு அவனுக்கு 3வது அட்டாக் வந்துடக்கூடாதுமா. நீ ஒருவேளை சரியா பாக்கல நினைக்கிறேன். என் பையன் ரன்வீர் பிராச்சியும் தடுக்க பார்த்தான். வீட்டை விட்டு போக கூடாதுன்னு தான் சொல்ல வந்தான். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் எந்த அளவுக்கு பிராச்சியை வெறுக்கிறேனோ அந்த அளவுக்கு விக்ரமும் வெறுக்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும் விக்ரம்க்கு பிராச்சிய பிடிக்காதுதான். ஆனா இங்க விஷயம் பிராச்சிய பத்தினதே இல்லம்மா. இங்க விக்ரம் பத்தியும் பிரச்சனை இல்ல. இங்க பிரச்சனை ஒரு பையன் மேல அப்பா அன்புக்காக போராடுறாரு, வேற ஒண்ணு இல்ல. ஒரு அம்மாவும் தன்னோட பையன் அன்புக்காக போராடுறா. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க பாருமா, விக்ரம் உன்னோட புருஷன். ஆனா உன்னை விட அதிக நேரம் நான் தான் அவன் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா உன்னை விட என்னால அவனை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அவன் புள்ள ரன்வீர் மேல அவன் உயிரே வச்சிருக்கான். அவனுக்கும் அவன் பிள்ளைக்கும் நடுவுல பிராச்சியை ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கலாமா? அவன் ரன்வீர மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர ஆசைப்படுறான் பல்லவி. அவன் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறான் பல்லவி. அவன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு ஆம்பளைக்கு அவன் பொண்டாட்டி எப்போதுமே வாழ்க்கை துணையா இருக்கலாம் தான். ஆனா அவனோட பையன் வாழ்க்கை முழுக்க அவன் கூட வரப்போறவமா. அத்தை, பிராச்சி இருக்கும்போது ரன்பீர் எப்படி? பல்லவி, உன் கோவம் என் பையனை விட பெருசு இல்ல இல்லையா? அப்புறம் நீயே யோசி, பிராச்சி மேல இருக்கிற கோவம் என்ன? உன் பையனை உன்கிட்ட இருந்து அவ பிரிச்சுட்டு போயிட்டாங்கிறது தானே. இதுக்கு காரணம் நீ உன் பையன் மேல வச்சிருக்க அன்பு தானமா. நீ எப்படி உன் பையனை பத்தி யோசிக்கிறியோ அதே மாதிரி என் பையனை பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குமா? அவனுக்காக நான் உன்னை கை கூப்பி கேட்டுக்கிறேமா. நான் ரன்பீர் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நான் ஒத்துக்கிறேன் பல்லவி, நீ அவனை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலதான். ஆனா திரும்பி வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையேமா. அப்படின்னா நீ எப்போதுமே பிராச்சியை தான் குறை சொல்லிட்டே இருந்த. அவளாலதான் ரன்வீர் வீட்டை விட்டு போயிட்டான்னு சொன்ன. அது காரணம் பிராச்சி இல்லமா, முழு காரணமும் நீதான். உன்னாலதான் ரன்வீர் இந்த வீட்டை விட்டே போனா. பிராச்சி என்னைக்குமே ரன்வீர் இந்த வீட்டுக்கு வராதுன்னு சொல்லவே இல்ல. ரன்வீர் தான் கல்யாணம் பண்ண உடனே பிராச்சி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலமா. நீ தானே அவனுக்கு கண்டிஷன் போட்ட, பிராச்சி இல்லாம வந்தாதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு. அப்படி இருக்கிறப்ப பிராச்சி எப்படி காரணமா இருப்பா சொல்லு? எல்லாத்துக்கும் காரணம் நீமா. நீ ரன்வீர் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீ.
அப்புறம் இங்க எல்லாம் நடக்குதோ அதுக்கு காரணமும் நீ மட்டும்தான். அப்புறம் விக்ரம் இப்படி ஆனதுக்கு முழு காரணமும் நீ மட்டும்தான். அப்படி இல்ல. நான் கௌதம் கிட்ட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொன்னேன். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். கௌதம் உங்களுக்கு போன் பண்ணாரா? இல்ல, நான் தான் அங்க நேரா போனேன். ஏன்னா அபி உன்னோட காரை எடுத்துக்கிட்டு நேரா ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரான்னு தெரிஞ்ச உடனே அவன் எதுவும் சீன் கிரியேட் பண்ண கூடாதுன்னு வந்தேன். நான் எதுக்கு பயந்தனோ அதுதான் நடந்திருக்கு. கௌதமோட நிலைமைய நான் பார்த்தேன். நீயும் கௌதமும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அபியால தாங்கிக்க முடியல. அவன் இப்பவும் ஒன்ன அவனோட பொண்டாட்டியா தான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் உன்னை பொண்டாட்டியா நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கும். நான் பழைய பிரக்யா இல்லன்னு அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நான் அவரோட மனைவி இல்லன்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. சேம் ஈகோ. பிறக்கும் போதே ஆம்பளைங்களுக்கு இது இருக்கும். அவங்க குழந்தையா இருக்கும்போது டாய்ஸை வச்சு விளையாடுறாங்களோ இல்லையோ, ஆனா டாய்ஸை யாராவது தொட்டாங்கன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் மனைவியை விரும்புறாங்களோ இல்லையோ, கூட அவங்க வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா வேற யாரு கூடயாவது சேர்ந்து பாத்துட்டாங்கன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு வகையில பார்த்தா கௌதம் எஃப்ஐஆர் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். அப்படி பண்ணிருந்தா தேவையில்லாம உன்னோட பேரும் சேர்ந்து அடிபட்டிருக்கும். அப்புறம் மீடியால உன் பேரு டேமேஜ் ஆகும். இதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீ உன்னோட வேலையில மட்டும் போக்கஸ் பண்ணு. இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. ஆண்டி இங்க பாருங்க, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க இப்ப தயாரா இல்ல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அது என் மைண்ட விட்டு போக மாட்டேங்குது. என்ன அது? இத்தனை வருஷமா அவர் என்ன காதலிக்கிறாருங்கிற பொய்யிலேயே நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அப்பவும் உண்மை, இப்பவும் உண்மை. அது அவரோட பிடிவாதம். அவர் ஏதாவது பண்ணணும்னு முடிவெடுத்தா அத முடிச்சு காட்டுவாரு. நான் எதுக்கு பயந்தனோ அதுதான் நடந்திருக்கு. பாத்தீங்கல்ல, நீங்களும் கௌதமும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. ஏன்னா எஃப்ஐஆர் பண்ணா என் இமேஜ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, என் பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவருக்கு அந்த மாதிரியான எந்த காரணமும் இல்லையே. ஒருத்தருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வைங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கிச்சன்ல இருக்க எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். அட்லீஸ்ட் காய்கறியாவது வெட்டி கொடுக்கலாம்ல. நான் தண்ணி பிடிக்க போறேன், எனக்கு பதிலா நீங்க போய் லைன்ல நில்லுங்க நான் சொல்லிருக்கேனா? சும்மா ஏதாவது பேசாதீங்க. முதல்ல சண்டை போறத நிறுத்துங்க. அபி, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னா வா, உன் நெத்தில அடிபட்டு இருக்குப்பா, ரத்தம் வருது. என்னாச்சுன்னு என்ன கேக்குற? ஆலியா, கொஞ்சம் சீக்கிரம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் டப்பாவை எடுத்துட்டு வாயேன். தண்ணி? இல்ல வேண்டாம். அண்ணி, இப்ப அவர் தண்ணி குடிக்க மாட்டாரு. தண்ணியில ஏதாவது கலந்து கொடுங்களேன், அப்ப குடிப்பாரு. எல்லாரும் என்ன அப்படி பாக்காதீங்கன்னு, ஓவரா குடிச்சு பள்ளத்துல விழுந்திருப்பாரு. அதனாலதான் இப்படி அடிபட்டிருக்கு. அபி சொல்லுப்பா, இந்த அடி உனக்கு எப்படி பட்டுச்சு? அதான் நம்ம வீட்டு ராணி சொல்லிட்டாங்களே, அதான் தண்ணி அடிச்சு பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன்னு. நான் சொன்னேன்ல. ஆலியா, மருந்து டப்பாவை போய் எடுத்துட்டு வாமா. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸும் இல்ல, டெட்டாலும் இல்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் பாட்டி. இப்ப மருந்து தடவினா அந்த மருந்து வேலை செய்யாது, வேஸ்ட் ஆயிடும். சரக்கு அடிச்சிட்டு வந்தா சரக்கு தான் சரியா இருக்கும். பேசாம நீங்க அதை வேணா ஊத்தி கொடுங்களேன். நான் போய் மஞ்சள் அரைச்சு கொண்டு வரேன். அவளோட ஐடியா ஒண்ணும் தப்பா இல்ல, சூப்பர் மூளை உனக்கு. அவ சொன்ன மாதிரி தண்ணி அடிச்சதுனால அடிபட்டது. இப்ப தண்ணி அடிக்கல, சரியா போயிடும். என்ன நீ இருக்கியே. அண்ணா, காமெடியான விஷயம் இல்ல. என்ன கேட்டா நீங்க சீரியஸாவே தண்ணி அடிக்கிறத விட்டுறலாம். முதல்ல இப்ப பேசுறத நிப்பாட்டு சொல்ல. அடினால கூட எனக்கு வலி ஏற்படல, ஆனா இப்ப பேசுறதுல பயங்கரமா வலிக்குது. சில விஷயங்கள் எப்பவுமே மாறாது அபி. நீ தண்ணி அடிக்கிறத விட்டுரு, நான் பேசுறத விட்டுறேன். அண்ணா, இவ உங்க நல்லதுக்கு தானே நான் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இதால உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ட்ரிங்க் அடிக்கிறத விட்டீங்கன்னா நல்லது. என்ன சொல்றீங்க பாட்டி? விட்டுறவா? நான் குடிக்க வேணாம்னு சொன்னா நீ விட்டுருவியா அபி? ஆனா அப்படி சொல்லிடாதீங்க. இதாலதான் நான் மத்தத பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. பேரு, புகழ், பணம், மியூசிக் இதெல்லாம் நான் நினைக்காம இருக்கேனா, அதுக்கு காரணம் இது அடிக்கிறதுனாலதான். அதனால இது ஏன் கூடவே இருக்கட்டுமே. வாவ் பாட்டி, குடிக்காதன்னு நீங்க சொல்லவே இல்ல. அதனாலதான் உங்க மேல எனக்கு கொல்ல பிரியம் பாட்டி. பாட்டி சொல்லுங்களேன், அப்பதான் அபி படிப்படியா குடிக்கிறத நிறுத்திடுவாரு. அவங்க ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க, இனி சொல்ல மாட்டாங்க. அட அபி, நீ வந்து சமையல கொஞ்சம் பாத்துக்கோ, நான் அபிக்கு மஞ்சள் தடவி விடுறேன். நான் மஞ்சள் தடவுறேன், நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. சோம்பேறி. விக்ரம், நீ இப்ப எப்படிப்பா இருக்கிற? அம்மா, எந்திரிக்கணுமா? ரன்வீர், இங்க வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பாத்துப்பா, பொறுமையா.
அவளை கூப்பிடுங்க. யார அங்கிள்? யார கூப்பிடணும்? பல்லவி ஆண்டி கூப்பிடவா? நான் பல்லவி ஆண்டி போய் கூட்டிட்டு வரேன். விக்ரம், ஆண்டி வந்துட்டாங்க. விக்ரம், விக்ரம், நான் இங்கதான் இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? விக்ரம் ஏதாவது சொல்லுப்பா. இங்க பாரு, பல்லவி வந்துட்டா. விக்ரம், என்ன பண்றீங்க? ப்ளீஸ் இவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. இவரை சுத்தி இத்தனை பேர் நிக்காதீங்க, சொன்னா கேளுங்க. பாட்டி, ஆண்டி, நம்ம எல்லாரும் கொஞ்சம் அவர் விட்டு தள்ளி இருக்கலாம். அப்பதான் அவரால் பிரீத் பண்ண முடியும். கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. அவ எங்க? நான் இங்கதான் இருக்கேன். உங்க முன்னாடி தான் இருக்கேன். விக்ரம், கண்ணை தொடங்க. நான் உங்க கூட தான் இருக்கேன். பிராச்சி எங்க? பிராச்சிய கூப்பிடுங்க. டாட், பிராச்சி வந்து வெளியே இருக்கா. அவளை உள்ள கூட்டிட்டு வரவா? அவளை கூட்டிட்டு வா ரன்பீர், அவளை கூட்டிட்டு வா. கிட்டவாமா. மாமா, பிராச்சி, பிளீஸ் நீ எனக்கு என்னோட பையனை திருப்பி கொடுத்துருமா. எனக்கு புரியல. என் புள்ள ரன்பீர எங்க கிட்ட இருந்து முழுசா பறிச்சுக்கிட்ட. இப்ப அவனை திருப்பி கூட என்ன? இதுல உனக்கு புரியாத விஷயம் என்ன இருக்கு சொல்லு பாப்போம். விக்ரம்க்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு அவன் பையன் ரன்பீர் வேணும். ஒரு அப்பாவுடைய கஷ்டத்தை ஒரு பையனாலதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால இப்போ ரன்பீர் திரும்பவும் இந்த வீட்டுக்கு வரணும். எப்ப நீ ரன்பீரை விட்டு கொடுக்குறியோ அப்பதான் அது நடக்கும். சோ அவனை விட்டுற. விக்ரமால பேச முடியாது. அதனால அவர் இடத்துல இருந்து நான் இதை சொல்றேன், புரியுதா? விக்ரம்க்கு அவர் பையன் மட்டும்தான் வேணும், நீ இல்ல. அதனால அவனை விட்டு கொடு, விட்டுடு. என்னால இத உன்கிட்ட சொல்ல முடியலம்மா. இங்க பாருங்க சுஷ்மா மேடம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம ஏதாவது ஒரு வழி கண்டு. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் காரை மெக்கானிக் கிட்ட கொடுத்தேன். ஆனா எடுத்துட்டு வந்தது வேற யாரோ. அப்புறம் அந்த காரை எடுத்துட்டு போய் இவர் எங்கயாவது ஆக்சிடென்ட் பண்ணுவாரு. இந்த விஷயம் மேனேஜருக்கு கூட தெரியாது. எனக்கு ஏதாவது ஒரு வழியெல்லாம் தேவையில்லை. நீங்க தானே சொன்னீங்க அது சரி பண்றதுக்கு நிறைய சார்ஜஸ் ஆகும்னு. அதனால நான் ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கேன். 1-2 பேரும் சேர்ந்து அதோட செலவை ஏத்துக்கோங்க, இல்லன்னா ஜெயிலுக்கு போங்க. வெளியே போலீஸ் நிக்குது. அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன், இவங்க எனக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, இல்லன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டப்பா. பிரக்யாவை ரொம்ப ஓவரா டென்ஷன் படுத்திட்ட. நீ ஜெயில இருந்தாதான் என் பிரக்யா முன்னாடி அடிக்கடி நீ வரமாட்ட. என்கிட்ட நிறைய டைம் இல்ல. இப்ப நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதான் அண்ணன் சொல்லிட்டு தானே இருக்காரு, அவர் வேணும்னு இதை செய்யலன்னு. வேணும்னே பண்ணலதான். ஆனா ஆக்சிடென்ட்க்கு காரணம் இவர் தானே. நான் எப்படி? பிரக்யா கூட ஒரு ஆள் இருந்தானே, அவன் தான் காரணம். அவளை விடு. நீ யார பத்தி பேசுற? இன்னைக்கு எனக்கும் பிரக்யாவுக்கும் நடுவுல எந்த நிழலும் வர முடியாது. ஒருவேளை எனக்கு அவரை பிடிச்சிருந்தா, ஒருவேளை நான் அவரை நெருங்கி போக ஆசைப்பட்டா, பிரக்யா கூட யார் இருந்தாங்க? யாருன்னு சொல்லுங்க. உங்க ஃபேமிலி டிராமாவை பாக்குறதுக்கு இங்க நான் வரலன்னு சீக்கிரம் சொல்லுங்க. பணம் கொடுக்குறீங்களா இல்ல 2 பேரும் ஜெயிலுக்கு போறீங்களா? ப்ளீஸ் மேடம், அரெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம். நான் மட்டும் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் என்னோட கேரேஜை இழுத்து மூடிடுவாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கேன். கேரேஜ் மட்டும் இல்ல, என்னோட குடும்பத்தையும் தான். என் பொண்டாட்டி பிள்ளைய பத்தி எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்க நிலைமை என்ன? நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும் இல்லையா? அதாவது வண்டியை யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு. தயவு செஞ்சு என்ன நம்புங்க சுஷ்மா மேடம். அபி காரை ஓட்டிட்டு போன விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் எதையும் கேட்க விரும்பல. என்ன டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. பணம் கொடுக்குறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? சரி,
1,00,000 தர நான் தயாரா இருக்கேன். நாளைக்கு காலையில செக் எடுத்துட்டு நான் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். கிளம்புங்க, உங்களுக்கு பணம் வந்துரும்ல. அது என்னன்னா, நீங்க இங்கேயே நின்னுகிட்டே இருந்தீங்கன்னா 1,00,000 2,00,000 ஆக்கிடுவீங்க, அதுவும் நின்னுகிட்டே. சரிதானே? நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம், மேடமோட டைம் ரொம்பவே காஸ்ட்லி. நாளைக்கு காலையில. எஸ் மேடம், நாளைக்கு காலையில. அது நான் பண்ணது ரொம்ப தப்பு. அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. தப்பு பண்ணீங்களா? அதான் அந்த ஆளை போட்டு அடிச்சனே, உன் கூட இருந்தானே, அவனை பத்தி தான் நான் பேசுறேன். நான் அவனை போட்டு அடிச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது. இத சொல்றதுக்கு தான் நீங்க எனக்கு போன் பண்ணீங்களா? இதை விட நமக்கு இடையில பேசுறதுக்கு வேற என்ன இருக்கு? எது இருக்கோ அதை பத்தி மட்டும் தானே பேச முடியும். இப்ப நீங்க பேசுறதுனால என்னோட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்த பதில்ல தான் நம்ம எதிர்காலமே அடங்கி இருக்கு. அப்புறம் என்னோட கேள்வி, அந்த இன்சிடென்ட்டோட சம்பந்தப்பட்டதுதான். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. உன் வண்டியோட பிரேக்கை நான் ஃபெயில் பண்ணிட்டேன். அப்பதான் உன்னால இங்க வர முடியாது. இனிமே உன் முகத்தை பாக்குறதா இருந்தாலும் அது இறந்து போன முகமா தான் இருக்கும். அத மட்டும் நீங்க கிளியர் பண்ணிடுங்க போதும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் நம்ம கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். பிடிச்சிருக்கே என்ன? என்ன சொல்றீங்க? அதாவது நேத்து வரைக்கும் இன்னைக்கு கதையை பேசுனேன், ஆனா இன்னைக்கு பழைய கதையை பேசுற, பாஸ்ட பத்தி பேசுற. நீங்க பேசுறது எப்பவும் எனக்கு தப்பா தோணும், ஆனா இன்னைக்கு முத தடவையா நீங்க பேசுறது கரெக்டா இருக்கு. நான் பாஸ்ட பத்தி பேச விரும்பல, ஆனா இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் தைரியத்தை வர வச்சுட்டு உங்ககிட்ட ரொம்ப பேசுறேன். அற்புதமான வேலை செஞ்சிருக்க, தைரியமான வேலை செஞ்சிருக்க, அருமையான வேலை செஞ்சிருக்க, ரொம்ப அழகான வேலை செஞ்சிருக்க. இது உண்மையாவே ரொம்ப நல்ல விஷயம் தான். சொல்லு, என்ன கேட்கணுமோ கேளு. எதுக்காக அந்த ஆள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க? ஏன் காப்பாத்துனீங்கன்னா, நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் கூட உன்னை சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலன்னு. அவன் என்னோட கேள்வியை முழுசா புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். எதுக்காக அந்த ஆள் கிட்ட இருந்து காப்பாத்துறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஹலோ, என்ன 2? உன்னோட வாய்ஸ் கட் ஆகிட்டே இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. ஹலோ, இன்னைக்கு நீங்க என்ன காப்பாத்துனீங்க, ஆனா 2 வருஷத்துக்கு. பிரக்யா, நான் அபி வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க அவங்க வீட்டுக்கு எதுக்கு? நான் சொல்றேன் எதுக்கு வந்தாங்கன்னு. நான் சொல்றேன் ஏன் வந்தாங்கன்னு. என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட சொல்லிடு, அதாவது நான் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன், அவங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம 2 வருஷம் அவங்க உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. நீங்க எதுக்காக அவங்க வீட்டுக்கு போலீஸோட போனீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு போன் பண்ணாத என்ன? இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க எனக்கு ஆர்டர் போட்டீங்கன்னா உங்க ஆர்டர் நான் கேன்சல் பண்ணிடுவோம், புரியுதா? ஹலோ, ஏன் போனை கட் பண்ணிட்டீங்க? இதோ கிரீன் பட்டன், இப்ப கட் பண்ணுங்க பாப்போம். ஐயோ, பேட்டரி குறைஞ்சுகிட்டே வருது. இரு, பேட்டரி முடிஞ்சிடுச்சு. அவங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? முதல்ல நீங்க எதுக்காக அவங்க வீட்டுக்கு போலீஸோட போனீங்கன்னு சொல்லுங்க. கூட்டிட்டு தான் போனேன். ஆனா போலீஸ் வீட்டுக்கு வெளியே தான் இருந்தாங்க, உள்ள போகல. ஆனா அந்த காலனில இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா போலீஸ் யார் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு? பிரக்யா, அந்த வீட்டுக்கு போலீஸ் முதல் தடவையா போல, இதுக்கு முன்னாடியும் போயிருக்க. நீயே கூட்டிட்டு போயிருக்க. அப்ப விஷயமே வேற. ஏன் இன்னைக்கு விஷயம் வேறங்கிற? அன்னைக்கும் அதே ஃபேமிலி தான், இன்னைக்கும் அதே ஃபேமிலி தான். திடீர்னு அவங்க மேல ஏன் இவ்வளவு அக்கறைப்படுற? நான் போலீஸ் அங்க எதுக்காக கூட்டிட்டு போனேன்னா, அபி நம்ம காரை வேணுமே ஆக்சிடென்ட் பண்ணானா இல்ல தெரியாம பண்ணானான்னு எனக்கு தெரியாது. ஆனா வண்டி ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. அப்புறம் அவருக்கு அடி எதுவும் பண்ணல? trying to call is currently switched off. நான் கேக்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நம்மளோட எதிர்காலம் அதை பொறுத்துதான் இருக்கு. நான் பாஸ்ட பத்தி பேச விரும்பல, ஆனா அவசியம் தோணுது. அதனால தைரியம் வர வச்சுட்டு உங்ககிட்ட கேக்குறேன். அவ என்கிட்ட என்ன பேச நினைச்சா? பாஸ்டோட எந்த விஷயத்த அவ கிளியர் பண்ண நினைச்சா? போன்ல என்னால அவகிட்ட பேச முடியல. நேரா சந்திச்சுதான் கேட்கணும். அவ என்கிட்ட என்ன கேட்க விரும்பினான்னு.
நான் ஜெயிலுக்கு போகாம இருந்தாதான் இது கண்டிப்பா நடக்கும். அதுக்காக நான் எப்படியாவது சீக்கிரமா 1 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணி கொடுக்கணும். அந்த பணத்தை கொண்டு போய் கேரேஜோட ஓனர் முகத்துல எறியணும். உன்னோட கேள்வி என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ பேசும்போது வலி தெரிஞ்சது. என் காதலால உன் எல்லா கஷ்டத்தையும் போக்க முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்போ உனக்கு என் காதல் தேவைப்படல, உனக்கு பதில் தான் தேவைப்படுது. நான் கூடிய சீக்கிரத்துல நான் உன்னோட எல்லா கேள்விக்கான பதிலையும் கொடுப்பேன். பாட்டி, நான் உங்களுக்கு கேட்காமலே ஷாப்பிங்க்கு போயிட்டேன். ஏன்னா இதை வாங்க வேண்டியது முக்கியமாயிடுச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, இதை வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. இதை யூஸ் பண்ண உங்களால எந்த சப்போர்ட்டும் எல்லாமே ஈஸியா நடக்க முடியும், ஃபுல் கான்பிடென்ட்டோட. தட்ஸ் so thoughtful of you. Thank you so much. இன்ஃபேக்ட் நான் என்ன யோசிச்சேன்னா, எவ்வளவு நாள் தான் இப்படி வீல் சேர்லயே உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு. ஏன்னா இதுல உட்காந்து நான் பேஷண்டாவே ஆயிடுவேணும்னு தோணுச்சு. அங்கிள், நான் உங்களை குழந்தையில இருந்து பாக்குறேன். எனக்கு அப்பவே தெரியும் உங்களால இந்த வீல் சேர்ல நிச்சயமா ரொம்ப நாள் உட்கார முடியாது. நல்ல வேலை செஞ்ச. ஆனா ரியா, பின்னையில இருந்து நீ அங்கிள் ஆன்டின்னு கூப்பிட கூடாது, மாம் டாட்னு கூப்பிடணும். ஷியோர். அவங்க வந்துட்டாங்க. நான் போய் பாக்குறேன். ஆண்டி, நான் வந்துட்டேன். கரெக்டா வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டேன். நான் அப்புறம் பேசுறேன். ஏ தேஜி, நீ வந்துட்டியா? ஆமாமா, நான் வந்துட்டேன். நல்லா இருமா. வா, உள்ள வா. கேள்விப்பட்டனோ, அப்பவே டிக்கெட் போட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன். அண்ணே, ஏனே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? உண்மையை சொல்லவா, இந்த வீல் சேர்ல நீங்க பார்க்க நல்லாவே இல்ல. ரியா எனக்காக வாக்கர் எடுத்துட்டு வந்திருக்கா. இனிமேல் நான் அதை புடிச்சிட்டு அதையும் நீங்க கொஞ்ச நாளைக்கு தான் பயன்படுத்தணும். உங்களை நான் எப்படி குணப்படுத்த போறேன்னு பாருங்களேன். எல்லா மருந்து மாத்திரையும் ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் நீங்க கேளுங்கண்ணே. நீங்க கவனமா இருங்க. இவ உங்களை வச்சு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போறா. மாத்தி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ இவ்வளவு நேரம் எங்கடா இருந்த? அட, லக்கேஜ கொண்டு வரணும்ல. இவதான் என்ன பேக தூக்க வச்சுட்டாலே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. நம்ம பொருளை தூக்குறது எப்படி கூலி ஆகும் சொல்லுங்க? என்ன வேணா பேசுவீங்களா? உன்னால வாய மூடிட்டு இருக்கவே முடியாதே. இங்கேயே எப்படின்னா அங்க என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடுக்கு மட்டும்தான் என் வாயே திறக்கிறேன்னா பாருங்களேன். இதானே இவ்வளவு இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வேற வழியே இல்ல. பாத்தீங்களா பல்லுக்கா, மாமாவும் என்ன கிண்டல் பண்றாரு. அருண், என் தங்கச்சி ஏன் டென்ஷன் பண்ற? அக்கா, நீங்க இப்ப வேணா அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்களும் இதே மாதிரி தான் பேசுவீங்க. விக்ரம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பாத்து. பல்லவி, தேஜு வந்ததுல உனக்கு சந்தோஷம் தானே? ஏன் சந்தோஷப்பட மாட்டேன்? இவ என் நாத்தனாரா இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி தான். டேய், நீ அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? அட, நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இரு. நானே உங்களை வந்து பார்க்கலாம் தான் இருந்தேன். என்னடா இவ்வளவு ஒல்லி ஆயிட்ட? எதுவும் சாப்பிடுறது இல்லையா? ஓ, இப்பதான் நீ வந்துட்டல. இதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு அவனை நல்லா குண்டாக்கிடுன்னு. தேஜு, நீ எல்லாரையும் பாத்துட்ட. ஆனா ஃபேமிலியோட புது மெம்பரை நீ இன்னும் பாக்கல. இது ரியா, சித்தோட ஒய்ஃப். ஆஹா, பாக்க அப்படியே தங்க பொம்மை மாதிரி இருக்கா. நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அப்படியே அருமையான ஜோடியா இருக்கீங்க. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. இந்த ரன்வீர் அவன் பொண்டாட்டி எங்க? பொருட்கள் எடுத்துட்டு வர போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வராங்க.